எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் ஏன் அனிருத் சார் மியூசிக் இவ்ளோ அப்சஸ்டா இருக்கேன்? அனிருத் சாரோட ஃபஸ்ட்டு பாட்டு எனக்கு எப்படி தெரியும்னா, நான் 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் தெரியும். அப்போ தான் பசங்க வந்து வைத்தீஸ் கொலவெறி, வைத்தீஸ் கொலவெறின்னு பாட்டெல்லாம் பாடிட்டுருப்பாங்க. எனக்கு அது என்னன்னே தெரியாது. அப்போ தான் பசங்ககிட்ட கேட்கும்போது, "என்னடா வைத்தீஸ் கொலவெறி, வைத்தீஸ் கொலவெறின்னு சொல்லிட்டுருக்கீங்க. இது என்னடா இது?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு வைத்தீஸ் கொலவெறி. சூப்பரா இருக்குது" அப்படின்னு. அப்போ தான் நானும் அந்த பாட்ட ஃபஸ்ட்டாக கேட்டேன். அப்போ அந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னடா டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்குது, இங்கிலீஷு, தமிழ் எல்லாம் கலந்து பாடுறாங்களே, சூப்பராக இருக்கே அப்படின்னு நான் பார்த்தேன். அப்போ தான் தனுஷ் சாரும் நல்லா ரீச் ஆனார். அந்த டைமில் வந்து அனிருத் சாரும் காம்போவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சாங் வந்து 3 படத்தில் வரும்போது எல்லோரும் ஆவலோடு போய் பார்த்தாங்க. படமும் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஸ்கூல் ஜானர், அப்புறம் வந்து லவ் ஸ்டோரி, அந்த பாட்டுக்கும் கனெக்ட் ஆனது, கதையும் அந்த டைமில் வந்து புதுசாக இருந்துச்சு. இது ஜஸ்ட்டு மியூசிக் பிடிக்கும்னு சொல்கிற ஸ்டோரி கிடையாது. எனக்கு அனிருத் சார் மியூசிக் வந்தால் தான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே கம்ப்ளீட் ஆகிற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் அனிருத் சார் வந்து எஸ்கே அவர்களோட எதிர்நீச்சல் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து எஸ்கே சார் எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு ஆள். ஏன்னா என் லைஃப்பில் வந்து நான் அவரை பார்த்து தான் வளர்ந்தேன். அது எது ஷோ, காமெடி பண்ணுற டைமிங்கு அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவரும் எதிர்நீச்சல் படத்தில் என்ட்ரு ஆகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் எதிர்நீச்சல் அடி சாங்கில் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சாங். அதுவும் என் எஸ்கே சாருக்காக கம்போஸ் பண்ணனால எனக்கு அனிருத் சார் அப்போலேருந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. எல்லாருக்கும் வந்து டிஎன்ஏ காம்போ மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு மட்டும் எஸ்என்ஏ காம்போ தான் பிடிக்கும். ஏன்னா சிவகார்த்திகேயன் சாருக்கு வந்து அனிருத் சார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கம்போசிங் கொடுப்பார். எப்படின்னா எதிர்நீச்சல், ரெமோ, வேலைக்காரன், காக்கி சட்டை இந்த மாதிரி மூவிலலாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் அட்டன் பண்ணியிருப்பார். அதுலேயும் ஓஎஸ்டினா சூப்பராக கம்போஸ் பண்ணியிருப்பார். அதனால் அனிருத் சார் எனக்கு ரொம்ப ஃபேவரட் பர்சனாகவும் ஆகிட்டார் அந்த டைமில். நான் எதிர்பார்க்காம பார்த்த ஒரு மூவினா விக்ரம். பார்க்கும்போது அந்த ஓஎஸ்டியெல்லாம் பார்க்கும்போது நான் மிரண்டுட்டேன். கமல் சாருக்கு இந்த மாதிரி கம்போசிங்காக யாரான்னு பார்த்தா நம்ம அனிருத் சார். என்னடா தியேட்டரே வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சார். அது யாராலையும் முடியாது, அனிருத் சாரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா உதாரணத்துக்கு எடுக்கும்போது விக்ரம், லியோ இந்த மாதிரி கம்போசிங்லாம் பார்க்கும்போது சூப்பராக அவர் ஓஎஸ்டியில் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி யாராலடா கொடுக்க முடியும் அப்படின்னு அது என்னால் சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் விக்ரம் மூவியில் நாயகன் மீண்டும் வரார் அந்த இன்டர்வல் சீன் இருக்குல்ல, அந்த கம்போசிங்லாம் சான்ஸே இல்லை, தெறிக்க விட்டார். தியேட்டரை கிழிச்சு விட்டார் அவர். அந்த அளவுக்கு அந்த சூப்பராக கம்போஸ் பண்ணியிருந்தார். எப்படி இவரால் மட்டும் இந்த அளவுக்கு கம்போஸ் பண்ண முடியும் நான் தினம் நினச்சிட்டே இருப்பேன். அவர் சாங் கேட்காத நாளே கிடையாது. தினமும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் சாங் டே பை டே நான் ஏதோ ஒரு சாங்காவது கேட்டிருப்பேன். ஏதோ சோகமாக இருந்தால் ஏதோ சோகப்பட்டு லவ் ஃபெயிலியர் சாங், எனக்கு என்ன யாரும் இல்லையே, அந்த சாங்கை என்னால் மறக்கவே முடியாது. என் ஸ்கூல் டைமில் அதை கேட்டு சலித்த நாள்லாம் ரொம்ப நாள் இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நானும் பாடிக்கிட்டே இருப்பேன். நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டேன்னா, ரீசெண்டாக டிசி மூவி பார்த்தேன். அதில் அனிருத் சார் தெறிக்க விட்டார். எப்படி இந்த அளவுக்கு ஒரு கம்போசிங் பண்ண முடியும், இவரால் மட்டும் எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியல. சூப்பராக கம்போஸ் பண்ணியிருந்தார். இன்னமும் அந்த படத்தை விட்டு நான் வெளியே வரல. நான் ஆக்சுவலாக படம் பார்த்து 3 வாரமாச்சு. இன்னமும் அந்த படத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியல. ஏன்னா அந்தளவுக்கு சாங் ட்ராக்காக இருக்கட்டும், ஓஎஸ்டியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னு ஏன்னா இவர் ஒன் பை ஒன்னாக சாங் கொடுத்துக்கிட்டே இருக்கார். கேப்பே விட மாட்டேறாரு. அவர் பாட்டு சாங் அடிக்க வச்சுட்டே போயிட்டே இருக்கார். அனிருத் சாரோட ஒரு வீடியோ ரொம்ப ட்ரெண்டாக இருந்துச்சு. ஏன்னா நானும் ஃபீல்ட் அவுட் ஆகிடுவேன் அப்படின்னு. வாய்ப்பே இல்லை சார், நீங்கள் ஃபீல்ட் அவுட்டே ஆக மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஆடியன்ஸ் பல்ஸை பிடிச்சிட்டிங்க. அதனால் நீங்கள் சூப்பராக கம்போஸ் பண்ணுறீங்க. கம்பல்சரி நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்.
அனிருத் சாரோட மியூசிக் வந்தாலே சூப்பராக கூஸ்பம் மூமெண்ட்டு தான் எப்பயுமே இருக்கும். இப்போலாம் அவர் வந்து ரொம்ப ஹை லெவல் ரேஞ்சுக்கு தான் மியூசிக்கே கம்போஸ் பண்ணுறாரு. அதாவது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தான் கம்போஸ் பண்ணுறாரு. அதாவது நம்ம ஒரு படத்தை பார்க்க போகும்போது ஏதோ ஒரு டேரக்டருக்காக போவோம், இல்லைன்னா ஒரு ஆக்ட்ரஸ்க்காக போவோம். ஆனால் இப்போல்லாம் வந்து ஆடியன்ஸ் என்னென்னா மியூசிக் டைரக்டருக்காக போகிறாங்க. அந்த இது பேட்டர்னே மாறிடுச்சு இப்போல்லாம். எல்லோரும் தேட்டரை விட்டு வெளியும்போது மியூசிக் கிழிச்சிட்டாரு, தெற்கி விட்டார், அனிருத் சார் தான் படமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு அனிருத் சார் சூப்பராக கம்போஸ் பண்ணுறாரு மியூசிக்கெல்லாம். டிசி படத்தில் கதையும் சூப்பராக இருந்துச்சு, ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு, ஸ்க்ரீன் ப்ளேயும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பக்கபலமாக அதிகமாக இருந்தது யாருன்னா அனிருத் சார் தான். அந்த கேரக்டரை அதிகமாக மூவ் பண்ணதே வந்து அனிருத் சார் தான் சொல்லலாம். அந்தளவுக்கு கதையும் நல்லா இருந்துச்சு, மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. அதாவது ராகா ஆஃப் ரிவெஞ்ச்லாம் தியேட்டரில் இந்தளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. கம்போசிங் சூப்பராக தான் பண்ணியிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து ஸ்க்ரீன் ப்ளேயும் அமைஞ்சுது. அதனால சூப்பராக இருந்துச்சு. மேபி நான் ஓவராக அப்சஸ்டாக இருக்கலாம். சில மியூசிக் கேட்கும்போது எஸ் மட்டும்தான் கேட்கும். ஆனால் சில மியூசிக் கேட்கும்போது தான் நம்ம மெமரிஸோடு கனெக்ட் ஆகும். மூவி ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் தான் நான் நார்மல் ஆடியன்ஸ். அனிருத் பிஜிஎம் ஸ்டார்ட் ஆனால் நான் அனிருத் ஆடியன்ஸ் தான். ஓகே, இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கெல்லாம் யார் யாருக்கு அனிருத் சார் மியூசிக் பிடிக்கும், அனிருத் சாரை ரொம்ப பிடிக்குமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.